இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிருக்கோம்னால பாக்குறீங்க. 2 நாளா எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தாரு. சோ இங்க வெளில கூட்டு போய் கேட்டோம். அதுக்குதான் எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு. கிளம்பி ரெடியா இருக்கும், வாங்க போலாம். எங்க போறான்னு எனக்கு சொல்லல. அவங்க ஏதோ ஃபன் மாலுக்குன்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாத்தீங்களா கோச் என்ன பண்றீங்க? பெரிய பாஷா கேமராமேன் ஒழுங்கா எடுங்க. சரி எங்க அப்பா தான் விட டெய்லி எங்க அம்மா எனக்கு எங்க அப்பாக்கு எடுத்திருக்காரு. இன்னும் 2 நாள் அவரு வீட்டுல இல்ல. பழைய அதாவது இப்போ ரீசெண்டா எடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மைக் வீடியோ தான். ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுல ஒரு மைக் காலி போச்சு, அவ்வளவுதான். அது இல்ல, ஒரு மைக் ஒர்க் ஆகுது, இன்னொரு மைக் ஒர்க் ஆகல. ஏன்னு தெரியல, ரிட்டர்ன் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கோச் பார்த்தா சவி கிடையாது. போலாமா? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். இங்க பாத்தீங்களா, எனக்கு இந்த மாதிரி சுத்துறது ரொம்ப பிடிக்கும். போயிட்டு இருக்கோம் காய்ஸ். இந்த ரோடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி நம்ம பார்க்குக்கு போகும்போது இதே வழியில் தான் போனோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த ஜூஸ் கடை எங்களோட ஃபேவரட் ஜூஸ் கடை. இங்கே வந்து ஒரு குட்டி ஆமுக்கு தீனும் அங்கே நாங்கள் சாப்பிட மாட்டோம். சூப் அடிக்கடி வாங்கி கொடுப்போம். இதுதான் இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்து இதுக்கும் இது வந்து சின்னது, இதுவும் பெருசாக ஒரு வேறு மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது வந்து பெருசாக நம்ம வந்துட்டோம். இதான் அந்த ஹோட்டலு. இதோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெரிய யாமையில் இருக்குது. அங்கே அவ்வளோ ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதனால இங்கே வந்தோம். சரி வாங்க போகலாம். இதோ இதான் லிஃப்ட்டு, இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளேருந்து யாரும் வராங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். நம்ம மட்டும் தனியாக லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. பாடா ஒரு வழியாக வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளு வண்டி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், உங்களுக்கு ஓடி போய் சீட்டை பிடிச்சிடலாம். நாங்கள் எங்கே போகணுன்னாலும் நினைக்கிறீங்க, இங்கே தான் இருக்கோம். இந்த கடையிலேயே நம்ம தான் யூடியூப் நினைக்கிறேன். ஒரே தனித்தனியாக பிரியாணி எங்கள் அப்பா கடைசியாக கோலி லாலிபாப். அப்போ லாலிபாப் அனியா அப்போ அந்த லாலிபாப் இல்லை, எனக்கு அந்த லாலிபாப் வேணும். 2 பிரியாணி, ஒரு லாலிபாப். மட்டன் பிரியாணி மாறி இருக்கும். தள்ளுவண்டி கடை மாதிரி நான் காட்டுறேன். கேமராமேன் என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க? புது கேமராமேன் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய கேமராமேன் திரும்பி போட்டுலாம் ஜூஸ் பாட்டுலாம் தனி பாட்டலாம். ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு பிரியாணி ரிவ்யூ போட்டிருந்தோம்ல, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அது கொஞ்சம் ஆமாம். ஐயோ என்ன இது கடையில் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க காய்ஸ். ஹலோ ஹலோ அதான் ஒரு கொஸ்டின். லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லாலிபாப் இல்லை, சிக்கன் லாலிபாப்னு சொல்லி. கேமராமேன் திரும்ப பாருங்க. இந்த கேமராமேனு புது கேமராமேன் இருக்கனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கேமராமேன் லாலிபாப் வந்தோடனே லாலிபாப் சூப்பர். இதுக்காகவே 1 ரூபா பிரெட் ஆம்லேட். எனக்கு பிரெட் ஆம்லேட் இது வந்து என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் வாய் எல்லாரும் வாய் எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து பிரெட் ரூபா கொஞ்சம் நல்லா இருக்கும். லாலிபாப் வந்தாலே பார்க்கணும். காதெல்லாம் புகை வருது, எரியுது காதெல்லாம். வெட்டிங் வேணாம், நீங்க 2 பேரும் வேணால நாள் காடி நல்ல நாளுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுக்கல.
இங்க பாருங்க லாலிபாப் வந்து நார்மல் லாலிபாப் மாதிரி கலர் மாதிரி என்ன இருந்துச்சு விளக்கு எல்லாம் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டு உங்களை காட்டுறோம் சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்லியா கோலி சோடா வேணும். பைக் கொடுங்க கோலி சோடா குடிச்சிட்டு போய் கைஸ். நான் ஆப்பிள் பிள்ளை லாலிபாப் கேட்டால் எனக்கு சிக்கன் லாலிபாப் தந்துட்டாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். அண்ணாக்கு மட்டும் எனக்கு கேட்டு வாங்கி தராங்க, எனக்கு வாங்கியே தரல. எனக்கு தேவையில்லை. காய்ஸ் இப்படியே வாங்கி தந்தாங்க. பட் நல்லாவே இல்லை காய்ஸ். நான் ப்ளூபெரியே வாங்கிக்கலாம் போல். சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? நீ ஆரஞ்சு குடி, நான் என்னது கோவாவா? சரி குடிக்கொள்ள நல்லா தான் வாங்கிச்சு. அதுக்குள்ளே வேக் வேக் நல்லாவே இல்லை. ஆரஞ்சு நல்லா இருக்குதான். எம்மி எம்மி ஒழுங்கா ஆரஞ்சு தான் அது எந்த. சரி ஹோட்டல் வாங்க முடிச்சாச்சு. அப்படியே அது என்ன மீட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு தான் போக போகிறோம். இப்போ போயிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நாங்கள் வண்டியில் போகிறது மட்டும் காமிக்க மாட்டோம். அப்படியே இந்த பிளாகோட ஜாயின் ஆகிடுச்சு. இந்த கோலி சோடா வறுத்து அதுக்குள்ளே இருக்க கோலியை எடுத்துடலாமா? வீட்டுக்கு போய் அப்புறமா எடுக்கலாம். இந்த மூடியை திறந்து இதே எடுக்கலாம். பட் அவ்வளோ பாபா மெடிக்கல்ஸுக்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். எந்த உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம். மருந்து வாங்கலாமா? வாங்க நண்பருக்கு. இது ஒரு ட்விஸ்ட். இது குட்டியா இருக்கும். பட் கீழே அடியில் கிட்ஸுக்கு நிறைய அப்பா வாங்கியே தந்து போக மாட்டேன். உள்ள வந்து பார்த்தா பிஸ்கெட்டு கேட்குறது விதமா வச்சுருக்காங்க. பிரிங்கிள்ஸு அது இதுன்னு வாங்கும்போது ஆசையாக இருந்துச்சு. காசு தான் இல்லை. சரி அவங்க பார்த்தா 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் தேங்காய் மிட்டாய் அது இதுன்னு இருந்துச்சு. எள்ளுருண்டை, புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அடுத்து நிறைய சர்க்கரை மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. அடுத்து ஃபெராரோ ரோஸ்டர்லாம் இருந்துச்சு. இது என்னையா பீனட்டா என்னன்னே தெரில. அடுத்து நபாட்டி அது இதுன்னு பவுடர். இதான் இது என்ன செக்ஷன்னா மேக்கப் செக்ஷன். இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதான் குழந்தைங்களுக்கா சோப்பு இருக்குது, ஷாம்பு இருக்குது, ஏதோ பாக்கெட் பர்ஃப்யூம்லாம் இருந்துச்சு, பேம்பர்ஸு. இதோ இதுதான் மொத்த கடையோட. ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கி வெளில வந்தா மாட்டிக்கிட்டியா? வெளிலவா? ஐயோ கடை மூடுறதுக்குள்ளே வெளில வந்துடலான்னு பார்த்தேன். சரி வாங்க இதோட பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போய் என்ன வாங்கணும்னு காமிக்கலாம். இங்கே போகிற வெளில லெமன் ஜூஸ் குடித்தோம். இதோ இவர் எங்கே இருக்காருன்னா பல்லாவரம் மெயின் பஸ் ஸ்டாண்டில் சிங்கப்பூர் ஷாப்பிங்க்கு எதிர இருக்கார். நல்லா பண்ணுறாரு. இவருக்கு சப்போர்ட் தாங்க. சரி நல்லா இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பாபா மெடிக்கல்ஸில் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம். பாபா மெடிக்கல்ஸில் மெடிக்கல் மட்டும் இல்லை, கீழே கிட்ஸுக்கு நிறைய டாய்ஸ் ஸ்நாக் ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்லாம் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷாம்பு. இல்லை குடும்பத்துக்கே இதான். ஆமாம் குடும்பத்துக்கே இதான். இப்போ வந்து ஆறாங்க காலி எனக்கு நான் வாங்கி நிறைய இருந்துச்சு. ஸ்னிக்கர்ஸ் நான் இந்த மாதிரி அந்த எம்ஆர் வாங்கினேன். நான் அது வாங்கினேன். பட் அது வேணாம்னு சொல்லிட்டேன். அடுத்து எங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஐயோ இதெல்லாம் தனி பொருள் வாங்கணும். பொருள் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் பண்ணி காமி. இல்லை நான் அப்படியே மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் வாங்கினேன் சேவிங்க. இதுவும் எப்படி ஓப்பன் பண்ணணும் தெரியாது. திறந்து இதை மூடலாம்ல. காமி ஒன்று ஓப்பன் ரெண்டுத்தையும் காமிக்கணும் கேமரால. இங்க பாருங்க, எனக்கு ஜெம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் இதோட vlog முடிச்சுக்கலாம். இது ஓபன் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு vlogல பார்க்கலாம். அது எங்கடா ஸ்பாயிலர். ஆனா எங்களுக்கு சத்தியமா தெரியும். சரி சோ காலேஜ் சீக்கிரமா
வைக்கணும். அது கொஞ்சம் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமா தூக்கம் வருது, தூங்க போறோம். ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முன்னாடி சொல்லிட்டேன். டெய்லி பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். சரி அது வாங்க. மட்டும் இல்ல, அண்ணா நம்ம ஒண்ணு சொல்ல மாட்டோம். நாங்க இது வாங்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருந்தோம். அம்மாக்கு வயிறு அப்புறம் ஒரு சோடா குடிச்சோம். ஃப்ரெஷ் லெமன் சோடா குடிச்சோம். அந்த அங்கிளும் நல்லா பேசினாங்க. நிறைய வாக்ஸ்லாம் கேட்டு சொன்னாங்க. அவருக்கு சப்போர்ட் தாங்க. பாய். தூங்குறோம்.